வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி நம்ம 1 lakh ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்க எல்லாரோட லவ், அஃபெக்ஷன், சப்போர்ட், மோட்டிவேஷன் அண்ட் பிளெஸிங்னால தான் இந்த மைல்ஸ்டோனை நம்ம ரீச் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலா நம்ம இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறத ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உடனே உங்ககிட்ட பேசணும், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அன்னைக்கு நாங்க மலைநாடு திவ்ய தேச யாத்திரையில இருந்தோம். அன்னைக்கு திருவனந்தபுரத்துல பெருமாளை சேவிச்சுட்டு ரூமுக்கு அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம பாக்குற மாதிரி மொபைல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கமெண்ட் வந்திருந்தது, மேடம் நீங்க சீக்கிரம் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவளுக்கு நான் கமெண்ட்டுக்கு அந்த பதில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அப்ப எங்காத்து மாமா அவரோட மொபைல செக் பண்ணிட்டு நம்ம 1 lakh அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார். எனக்கு உடனே அந்த மேடம்க்கு நான் உடனே பதில் கொடுத்துட்டேன். அதாவது நீங்க கேட்டிருந்தேன், ஜஸ்ட் இப்பதான் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்க இப்ப நம்ம கேக் கட் பண்ணி இந்த சந்தோஷமான இந்த மொமெண்ட் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பத்தி, நான் எப்படி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த சந்தோஷமான நேரத்தை நம்ம கேக் கட் பண்ணி கொண்டாடலாம். நீங்க எல்லாருமே என் முன்னாடி இருக்கேள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கேக் கட் பண்றேன். ஆக்சுவலா இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கா, அவளை கூட நான் கூப்பிட்டுருக்கலாம். ஆல்ரெடி நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு. அதனால வந்த உடனே உங்களோட செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு தோணிடுது. வாங்க வர்ச்சுவலா இந்த கேக் நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கேக் கட் பண்ணும்போது எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுது. அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தது, ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது, அந்த ஞாபகம் எல்லாம் வந்துடுது. நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமே என்னோட பையன்தான். அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அம்மா நீ ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களால முடியும், நீங்க நல்லா சமைக்கிறேன், வெரைட்டியா பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லிட்டே இருப்பான். உனக்கு அப்படிதான் தோணும், ஆனா நான் சமைச்சா யார் பாப்பா, நான் என்ன டிஃபரெண்டா பண்றேன், நான் பண்றது பாக்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்லாம் நான் சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே வந்தேன். அவனும் விடுறதாவே இல்லை. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ என்ன மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே சமையல் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க போய் சாப்பிட்டாலும் யாராவது ஏதாவது ரெசிபி சொன்னாலும் உடனே அவளை டீட்டெயிலா கேட்டுட்டு ஆத்துக்கு வந்ததுமே ஒரு நோட் புக்லயோ டைரியிலயோ அதை நோட் பண்ணி வச்சிருவேன். அந்த மாதிரி நான் எழுதின டைரிஸ், நோட் புக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய என்கிட்ட இருக்கு. ஒரு தடவை இதே போல பையனோட பேசிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த பழைய டைரி எல்லாம் நான் எழுதி வச்ச ரெசிபிஸ் எல்லாமே இந்த பேப்பர் பழசா போனதுனால நோட் புக் திறக்கும் போதே பேப்பர் அப்படியே கொட்டுறது, இது எப்படி நான் பாதுகாத்து வச்சுக்கலாம், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ உடனே இந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொன்னான்னா, இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை சமைச்சு அதை சமைக்கும் போது ஷூட் பண்ணிட்டு யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ற வீடியோஸ் யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட டைரியில இருக்கிற உங்க ரெசிபிஸ் எல்லாமே எப்பயுமே சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கே எப்ப திரும்ப ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்களே கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ரெசிபிஸும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அவனும் இப்ப உடனே சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். நம்ம இன்னைக்கு ஒரு ஷூட் கூட பண்ணிடலாம், எப்படி பண்றதுன்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி சமைக்கிறத ஷூட் பண்ணி நீங்க இதுல போட்டுட்டே இருக்கும், அது சேவ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு ஒரு ரெசிபி, அடுத்த நாள் ஒரு ரெசிபி எல்லாம் பண்ணி அது எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், ஒரு 2 வீடியோஸ் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்க டெய்லி பண்ணிட்டே இருக்கும், உங்க எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு சேவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். எனக்கு பார்த்தேன் அப்படின்னா பெருசா டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப மொபைல் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாம். அந்த 2 நாள் எனக்கு அவனோட சப்போர்ட்ல பண்ணும்போது ஈஸியா இருந்தது. அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் என்னோட பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா டிட்டர்மினேஷனோட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே எனக்கு தோணும். அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சிருந்து கஷ்டமா இருந்தாலும் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் ஏதோ எங்கிட்ட இருக்கிற ரெசிபிஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் படிச்சு நீங்க என்ன பாராட்டுறது, நீங்க பண்ணதை நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்தது, ரெசிபி அளவுகள் நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க, இந்த மாதிரி நிறைய பாராட்டு உங்ககிட்ட கிடைக்க
எனக்கு வந்து அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பண்ற வீடியோஸை வந்து இத்தனை பேர் பாக்குறா, நம்மள இத்தனை பேர் ஃபாலோ பண்றா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் கழிச்சுதான். மோட்டிவேட் பண்ணது நீங்க எல்லாருமே தான். உங்களாலதான் வந்து இன்னைக்கு ஒரு வெஜ்ஜீஸ் ரெசிபி அப்படிங்கிற ஒரு சேனல், ஜெயா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பேரு எல்லாமே இருக்கு. இப்பெல்லாம் வந்து வெளியில எங்கேயாவது போனாலும் யாராவது ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வெஜ்ஜீஸ் ரெசிபி மாமி தானே, நீங்க ஜெயா ஸ்ரீனிவாசன் தானே அப்படின்னு சொல்லும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு வந்து யூடியூப் த்ரூ தான் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் கிடைச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன், இன்னும் நான் கத்துட்டே இருக்கேன். வெளியில போகும்போது இப்ப கூட ரீசெண்டா பார்த்தீங்கன்னா மலைநாடு யாத்திரை போனோம் இல்லையா, அப்ப கூட நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தா எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஒரு வாரம் வந்து போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவையா இருக்கும். உங்களோட சப்போர்ட் பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கு. அதே மாதிரி எங்காத்து மாமா பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னா உடனே அதுக்கு ஏதாவது சாமான் வேணுமா உடனே ஓடி போய் வாங்கி கொடுத்துருவார். என்ன ஹெல்ப் எதிர்பார்க்கிறேனோ நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் அதை பண்ணி கொடுத்துருவார். அவரோட ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷன்ல என்னால வந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ண முடியாது. சொல்லணும் அப்படின்னா மாசத்துல ஒரு டூர் எங்கேயாவது இப்படி கிளம்பிட்டே இருப்போம். அதுக்கான எக்ஸ்ட்ரா வீடியோஸ் ஷூட் பண்றது, எடிட் பண்றது, அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். அப்படின்னா கூட அவரோட மோட்டிவேஷன் பிளஸ் உங்க எல்லாரோட சப்போர்ட் தொடர்ந்து விடாம என்னால பண்ண முடியாது. இந்த எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்குமே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நான் சொல்றேன், ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் பிளெஸிங்ஸ் முன்னாடி தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. இதே மாதிரி வந்து எப்பயுமே உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. இந்த வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி எந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு 100% நீங்க தான் காரணம். இது இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். இன்னும் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ், ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ், ஆல் ஓவர் இந்தியால மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் உங்களோட ஒன்னொன்னா ஷேர் பண்ண போறேன். இது என்னோட ப்ராமிஸ். உங்க எல்லாருக்கும் வந்து மனசார வந்து நான் நன்றியே சொல்லிக்கிறேன். இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை தவிர வேற வார்த்தை வந்து எனக்கு சொல்ல தெரியல. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலியை நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.